இந்த வீடியோல Figma and Photoshop யூஸ் பண்ணி எப்படி mockups கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So let's get started. So hi there. So இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி thumbnail and இன்ட்ரோவில் பார்த்தது தான் லைக் மார்க்அப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் லைக் மார்க்அப்ஸ்னால் லைக் நம்ம எதில் வேணாலும் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபிக்மாலே நம்மளோட ப்ளகின்ஸ் வச்சு நம்ம நேட்டிவாக அங்கேயே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் லைக் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஒரு 3D மார்க்அப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்மாவில் எப்படி ஒரு மார்க்அப் ஸ்க்ரீன்ஸ் வந்து டிசைன் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ஃபிக்மா ஸ்க்ரீன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த லாகின் பேஜ் இருக்குல்ல, இதுக்கு நான் ஒரு மார்க்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ப்ளகின் என்ன அப்படின்னா சும்மா மார்க்அப்னு போடுங்க. மார்க்அப் ப்ளகின் அப்படின்னே வரும். ஓகேவா, இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ரன் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே போய்ட்டு டைரெக்டாக அப்படியே ஸ்க்ரீன்ஸ்க்கு போய்க்கோங்க. ஸோ கேட்டகரியில் போயிட்டு ஃபோன் கொடுத்துக்கிறேன், ஃப்ரீ ஒன்லி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மார்க்அப் வேணும்னு வச்சுக்கோங்க. இதில் போயிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். ஒரே கிளிக்கில் எனக்கு அந்த மார்க்அப் வந்து இப்போ உள்ளே வந்துடும். இப்போ நான் பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ப்ளெயினான டிவைஸ் மார்க்அப் எனக்கு வந்து கிடச்சிரும். இதை நான் என்னோடய ஸ்க்ரீன்ஸில் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் லைக் எந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட் லைக் ப்ளகின்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து லைக் ரொட்டேட்டோ 3D மார்க்அப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்அப்ஸ். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் பண்ணுறேன். ஸோ இந்த மார்க்அப் எப்படி சொல்கிறது, வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அனிமேட்டட் வீடியோஸ் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி அதையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மெத்தட் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி மார்க்அப்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ways இருக்குது. ஒன்று வந்து நம்ம டைரெக்டாக பண்ணுறது, இன்னொன்று வந்து ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணுறது. நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஸோ மார்க்அப்ஸ் தானே, 1080x1080 இந்த சைஸ்லேயே இருக்கட்டும். ஸோ இதோட கலர் மோட் வந்து RGB கொடுத்துக்கோங்க, ரெசல்யூஷன் 72 கொடுத்துக்கோங்க, இங்கே பிக்சல் கொடுத்துக்கோங்க, ஓரியன்டேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க, இங்கேயும் பிக்சல் பாரிஞ்ச் கொடுத்துக்கோங்க, 8 பிட். பேக்ரவுண்ட் வந்து உங்கள் இஷ்டம் தான், ஒயிட் வச்சாலும் ஓகே, இல்லை வேறு எது கொடுத்தாலும் ஓகே தான். கலர் ப்ரொஃபைலில் வந்து டோன்ட் கலர் மேனேஜ்னே கொடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து ஸ்கொயர் பிக்சல்ஸ். ஓகேவா, இதை கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அப்புறமா நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் க்ரியேட் கொடுக்குறேன், எனக்கு எம்டியாக ஒரு விஷயம் வந்து வருது. இப்போது டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், உங்களோட ப்ரௌசரில் மொபைல் மார்க்அப் எதையாவது ஒன்று என்ன பண்ணுறேன், அன்ஸ்பிளாஷ்லேருந்து இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். ஸோ இதை காப்பி இமேஜ் கொடுத்து டவுன்லோட்லாம் பண்ண வேணாம், காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ அப்புறம் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். எனக்கு ஃபோட்டோஷாப்பே யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கூட ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க்அப் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி சென்டரில் வச்சு டிக் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, எப்படி அதை ஷ்ரிங்க் பண்ண அப்படின்னா ஷிஃப்ட்டு பிடிச்சி ஹோல்ட் பண்ண, இல்லைன்னா வந்து இமேஜ் வந்து இதுவாகும், எப்படி சொல்கிறது, இமேஜ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நம்மளுக்கு இமேஜ் ஸ்ட்ரெச் ஆக வேண்டாம். இப்போ டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், இங்கே ரெக்டாங்கிள் டூல்னு ஒரு டூல் இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஷார்ட்கட் வந்து U. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுங்கள், ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க இதுக்கு மேலே. ஓகே, எனி கலர். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரெக்டாங்கிளுக்கு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், Ctrl T கொடுத்தீங்க அப்படின்னா இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி டிஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. டிஸ்டார்ட் கொடுத்து இப்போ என்ன பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள்.
ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு கையோடு என்ன பண்ணுங்கள், ஒப்பாசிட்டியாக கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஓகே, ஸோ தட் உங்களுக்கு தெரியும் அது எப்படி நம்ம இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. மறுபடியும் 100லேயே கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை, இந்த இடத்துக்கு வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்மளோட மாக்கப் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஐ மீன் நம்மளோட அந்த டிவைஸ் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், நம்மளோட ஸ்க்ரீனை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்க மாதிரி 4Xல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டுருங்க. இதில் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. இப்போது Ctrl+S கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். Ctrl+W கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோ க்ளோஸ் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? ஆனால் இப்போ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அலைன் ஆகலை. கரெக்டாக அதை எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இமீடியட்டாக இந்த லேயர் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள் லேயர், இதை ஹைட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஹைட் கொடுத்துட்டு நம்மளோட ஃபோன் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேஜிக் வாண்ட் டூல்னு ஒன்று இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மேஜிக் வாண்ட் டூல். இதை கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக அலைன் ஆகிடும். அப்படி அலைன் ஆகாத பட்சத்துக்கு ஆல்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தேவையில்லாத இடத்துல இருக்கிறது மைனஸ் ஆகும். ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் கொடுக்குற மாதிரி ப்ளஸ், ஐ மீன் அதை ப்ராப்பராக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆல்ட்டு ஷிஃப்ட்டு அந்த கீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேஜிக் டூல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த லேயரை அன்ஹைட் பண்ணுங்கள். அன்ஹைட் பண்ணும்போது இப்போ அந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கட்டு தெரியுதா உங்களுக்கு? இப்போ டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், லேயர் மாஸ்க் கொடுங்க. இங்கே இருக்க பாருங்கள், சாரி, இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி இப்போ லேயர் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உள்ள அலைன் ஆகிடும். ஓகேவா? அதாவது இந்த லேயர் மாஸ்க்கை மட்டும் இந்த ஸ்க்ரீன் இந்த ரெக்டாங்கிளுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மேஜிக் வாண்ட் டூலில் நம்ம எடிட் பண்ணோம்ல, அது அதுக்கேற்ற மாதிரி வந்து அலைன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி பண்ணுற ட்ரெடிஷ்னல் மெத்தட். இல்லை எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ண வேணாம், எனக்கு இன்னும் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ ஹாவ் அ ஷார்ட்கட் ஃபார் யூ. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, நேராக கூகுள் போயிட்டு ஃப்ரீ பிக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரீ பிக்குள்ளே போயிட்டு, இது ஒரு வெப்சைட், இதுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா விதமான ஒரிஜினல் அசட்ஸுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ லாகின் பண்ணிட்டேன்னா, லாகின் பண்ணதுக்கப்புறம் மாக்கப்ஸ் போய்க்கோங்க, ஃபைண்ட் அ PSD கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படிலாம் எது தேவைன்னா டேரெக்டாக போயிட்டு மொபைல் மாக்கப்ஸ்னு அடிங்க. அடிச்சுட்டு இந்த PSDயை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வெறும் PSDயாக வரும். PSDன்றது என்னன்றது நான் காட்டுறேன். இப்போ PSD வந்துச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வரும். அந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 விஷயம் இருக்கும். JPEG இருக்கும், PNG இருக்கும், PSD இருக்கும். PSD டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சா, இவங்களே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க எந்த இடத்துல நீங்கள் மாக்கப் வைக்கணும்னு சொல்லிவிட்டு. இப்போ சேஞ்ச் த கலர் ஹியர்னு ஒன்று இருக்கா, இதில் ஸ்க்ரீன் இருக்கா, ஸ்க்ரீன் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் மட்டும் வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல. சில இதில் அவங்களே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதை டபுள் கிளிக் பண்ணி இப்போ நம்மளோட ஸ்க்ரீனை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். உள்ளே போட்டுட்டேன்னா Ctrl+S Ctrl+W, அது ப்ராப்பராக அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஃப்ரீ பிக் வச்சு பண்ணுற மெத்தட், அப்புறம் நார்மல் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த மாக்கப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது UIUX ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தது, இல்லை இது இந்த வீடியோ ரிலேட்டடாகவே ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி UIUX ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.